இந்த வீடியோல ஹேர் ஃபால்க்கு நீங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 10 டிப்ஸ் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்க போறேன். சோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா 100 to 150 strands ஹேர் வந்து டெய்லி கொட்டுறது நார்மல்னு சொல்றாங்க. பிகாஸ் நம்ம ஹேர் வந்து ஒரு growth சைக்கிள்குள்ள போகும், முடி வளரும், அப்புறம் ரெஸ்டிங் ஃபேஸ்க்குள்ள போகும் அண்ட் முடி கொட்டும். ஸோ இதுதான் நம்ம ஹேர் வந்து நார்மலா நடக்கக்கூடிய விஷயம். அண்ட் கொட்டின முடி அகைன் திரும்பி வளரும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நார்மலான ஹேர் growth சைக்கிள் இருக்கு அப்படின்னா உங்க ஹேர் ஃபால் வந்து ஜஸ்ட் 100 to 150 ஒரு நாளைக்கு கொட்டும். லைக் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து நான் இப்போ தலை வரும்போது இவ்வளோ முடி கொட்டி இருக்கு, இது வந்து நார்மல் தான். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து, உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும்போது இந்த மாதிரி ஹேரை வந்து நீங்க ஜஸ்ட் எடுத்து பாருங்க. எதுக்காகனா நம்ம ஹேர் வேர்ல இருந்து கொட்டுதா உடஞ்சு கொட்டுதான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த மாதிரி பார்க்கும்போது ஹேரோட டிப்ஸ்ல சின்னதா ஒயிட் பல்பு மாதிரி இருக்கு அப்படின்னா உங்க ஹேர் வந்து வேர்ல இருந்து கொட்டுது. அப்படி இல்லை உங்க ஹேர் லென்த்தை விட கொட்டுற முடி எல்லாமே சின்ன சின்னதா இருக்கு அண்ட் இந்த மாதிரி எந்த ஒயிட் டாட்டும் தெரியல அப்படின்னா உங்க முடி வந்து பிரேக் ஆகி கொட்டுது. இப்போ முடி வேர்ல இருந்து கொட்டுதுன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இன்டர்னல் ப்ராப்ளம். ஹேரோட ரூட்ஸ் வந்து வீக்கா இருக்கு, ஹேர் ஃபாலிகல்ஸ் வீக்கா இருக்கு. ஸோ நீங்க நிறைய இன்டர்னலான கேர் வந்து எடுத்துக்கணும். அண்ட் முடி பிரேக் ஆகி கொட்டுதுன்னா முடி ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, வீக்கா இருக்கு, ட்ரையா இருக்கு, அதனால கொட்டுது. நீங்க அதிகமா ஹீட் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ ஹேர் டேமேஜ் ஆயிட்டு இந்த லென்த்ல வந்து ப்ராப்ளம் இருக்கும், அதனால ஷாஃப்ட் வந்து உடஞ்சு கொட்டுது. ஸோ எதனால கொட்டுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அதை கரெக்டா கேர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது விஷயம், உங்களுக்கு ரொம்ப ஹெவியா ஹேர் ஃபால் ஆகுதுன்னா ரொம்ப ஹெவி ஹேர் ஆயிலிங் பண்ணாதீங்க. ஹேர் ஆயில் வந்து தேவையான அளவுக்கு ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணா மட்டும் போதும். ரொம்ப ஹெவி ஆயிலிங்னால உங்களுக்கு வந்து முடி கொட்டுறது நிக்கிறதோ இல்ல வளர்றதோ ஆக போறது இல்ல. சோ ஹெவி ஆயிலிங் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் ஹெவி ஆயிலிங் அவாய்ட் பண்ணணும்னா, நம்ம அதிகமா ஆயில் வச்சுட்டோம்னா அது கழுவுறதுக்காகவே 2-3 வாட்டி கூட நம்ம ஷாம்பு போட வேண்டி வரும். சோ நிறைய எண்ணெய் வச்சதுனால 3-4 வாட்டி ஷாம்பு போட்டு அது வந்து முடியை டேமேஜ் பண்ணிடக்கூடாது. சோ தேவையான அளவுக்கு ஆயில் பண்ணிட்டு ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி ஷாம்பு யூஸ் பண்ணா போதும். ஷாம்பு டைரக்டா ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணக்கூடாது. எப்பவுமே ஷாம்பு வந்து தண்ணியில டைல்யூட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். முடி அதிகமா கொட்டிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்கேல்ப் மசாஜ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆயில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. இல்லைன்னா ஜென்டலா ஃபிங்கர் டிப்ஸ் வச்சு ஜஸ்ட் 2 minutes மசாஜ் பண்ணா போதும். ரொம்ப நேரம் மசாஜ் பண்ணாதீங்க. மசாஜிங் டூல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ வந்து உங்க ஹேரோட ரூட்ஸ் வந்து வீக்கா இருக்கு. இந்த டைம்ல போட்டு நீங்க அதிகமா மசாஜ் பண்ணீங்கன்னா வீக்கா இருக்கிறது எல்லாமே கொட்டிடும். அதனால தான் நீங்க வந்து ஆயில் வைக்கிறப்ப அதிகமான ஹேர் ஃபால் நீங்க பாப்பீங்க. ஏன்னா இருக்கிற லைக் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்க முடி கூட நீங்க பண்ற அந்த மசாஜ்ல கொட்டிடும், வீக்கா இருக்க முடி. ஸோ ஹேர் ஆயிலிங் பண்ணுங்க, பட் ஹெவி மசாஜிங் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் வந்து, உங்க முடி ஈரமா இருக்கும்போது முடியை வந்து வாரவோ இல்ல ஸ்டைல் பண்ணவோ இல்ல ஈர முடியோட தூங்குறதோ கூடாது. ஏன்னா உங்க முடி ஈரமா இருக்கும்போது ரொம்ப வீக்கா இருக்கும். அண்ட் அந்த டைம்ல வந்து நீங்க ஓவரா போட்டு வாரிட்டு இல்லைன்னா ஸ்டைல் பண்ணிட்டு ஈர முடியோட தூங்குனீங்கன்னா அது இன்னும் ஹேர் ஃபால் அதிகமா கொடுக்கும். உங்க ஹேர் ஃபால் வந்து ரூட் ரொம்ப வீக்கா இருக்கனால தானே கொட்டுது. ஸோ அதை ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா பயோட்டின், ஜிங்க் அண்ட் விட்டமின் B12 இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் ரிச் ஃபுட் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. பயோட்டின் ரிச் ஃபுட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. அண்ட் அதை பத்தினது எல்லாமே நான் அடுத்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ உங்க ஹேர் ஃபால் சடனா டக்குன்னு நிறைய முடி கொட்டுது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் ட்ரிகர் பண்ணுது. ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், டிப்ரெஷனா இருக்கலாம், இல்லை உங்க லைஃப்ல நடந்தக்கூடிய ஏதாவது ஒரு மிசரபிளான ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கலாம், இல்லை மெடிக்கல் கண்டிஷன் இருக்கலாம். இதனால கூட உங்களோட ஹேர் ஃபால் வந்து ட்ரிகர் ஆகி கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்க மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா எது காஸ் பண்ணுதோ அதை வந்து நீங்க ட்ரீட் பண்ண பாருங்க. ஸ்ட்ரெஸ் ஆர் டிப்ரெஷன்னால கொட்டுதுன்னா கம்மி பண்ண பார்த்துக்கோங்க. டைவர்ஷன் தெரப்பி ஆர் நீங்க தெரப்பி போகலாம், இல்லை யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். இல்லை வந்து உங்களோட பிசிக்கல் கண்டிஷன், மெடிக்கல் கண்டிஷன்னால ஆகுதுன்னா அதை ட்ரீட் பண்ணீங்கன்னா உங்க ஹேர் ஃபால் இவென்ச்சுவலி கம்மியாயிடும். அடுத்த விஷயம் வந்து, ப்ராடக்ட்ஸை மாத்திட்டே இருக்காதீங்க. கண்டிப்பா இப்போ உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ், நிறைய ரெமடிஸ், நிறைய ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் எதுவா இருந்தாலும் ஒன்று ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 2 மாசமாவது தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் கிடைக்கலன்னா நீங்க வேற ஒரு ரெமடி ஒரு வேற ஒரு ப்ராடக்ட் நீங்க ட்ரை பண்ணலாம். எடுத்ததுமே ஒரு வாட்டி 2 வாட்டி யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் கிடைக்கல, முடி இன்னும் அதிகமா கொட்டுது நிறுத்திட்டீங்கன்னா இதே மாதிரி நீங்க பண்ணிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கும் அண்ட் முடி எல்லாமே கொட்டிடும். அதனால நீங்க ஒரு ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தொடர்ந்து 2 மாசமாவது யூஸ் பண்ணுங்க. இல்ல எனி ஹோம் கேர் ரெமெடி ஃபாலோ பண்றீங்கனாலும் தொடர்ந்து 2 மாசம் அதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அடுத்த விஷயம், உங்க முடி தொடர்ந்து 6 மாசமா கொட்டிட்டே இருக்கு, பால்ட் பேச்சஸ் எல்லாமே தெரியுது அண்ட் உங்களோட ஹேர் லைன் வந்து அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கு, உங்களுக்கு விசிபிளா வந்து ஸ்கேல்ப் தெரியுது அப்படின்னா கண்டிப்பா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் போய் பாருங்க. டாக்டர் கன்சல்ட் பண்ணி எதனால ஆகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்க பாடியில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ரீசன் வந்து அதை ட்ரிகர் பண்ணியிருக்கலாம். அது என்னென்ன டாக்டர்ஸ் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதனால தொடர்ந்து 6 மாசத்துக்கு மேல முடி கொட்டுது, நிக்கவே இல்லை, விசிபிளா ஸ்கேல்ப் தெரியுது அப்படின்னா டெஃபினட்டா டாக்டரை பாருங்க. அண்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு என் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய்.